குரு ஆசிரியர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 28 ஜூன் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 4ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 சனிக்கிழமை வரை ரிஷபராசிக்கான வாரப்பலன். ரிஷபராசிக்கு இது ஒரு பொதுவான பலன் தான். கோச்சார் அடிப்படையில் இந்த பலன் ஒரு 30% தான் வெளிப்படுவதாக இருக்கும். மீதி 70% பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் தெரிய வரும். உங்களுடைய ஜாதக பலன் தெரிந்து கொள்ள கீழே இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அடிப்படையில் இந்த வாரத்துக்கான ரிஷபராசிக்கான வாரப்பலன் முக்கியமான இந்த வாரத்தில் கிரகங்கள் நிலைகளை எப்படி இருக்குன்றத சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடி உங்க ராசியில 3 நட்சத்திரக்கு கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரக்கு தனித்தனியான பலன்கள் சொல்கின்றேன். முக்கியமாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் குறிப்பிட்ட கிழமையில ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய கிழமைகளையும் நான் குறிப்பிட்டேன், தேதிகளையும் குறிப்பிட்டேன். அதனால நட்சத்திரத்துக்கான பலனையும் ஒவ்வொரு நட்சத்திரக்கான பலனையும் முக்கியமா உங்க நட்சத்திரத்துல இந்த வாரத்துல எந்த நாட்கள் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும்ன்றதையும் நான் தெரிவிக்கின்றேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த அடிப்படை பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு ஜென்ம ராசியா பாத்தீங்கன்னா செவ்வாயும் உங்க வீட்டுல அமர்ந்துட்டு இருக்கு. அது ரிஷபத்துக்கு பகை தான் செவ்வாய். இருந்தாலும் ஒரு மியூச்சுவலா செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. வெளி தோற்றத்துல பாக்குறது செவ்வாய் பகையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இது அடுத்து உங்க ஜென்ம ராசியில இருந்து 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல தனம் குடும்பவாசம் சூரியன் இருக்கு. அது மிதுனத்துல. 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்துல பாத்தீங்கன்னா 3 கிரகங்கள் இருக்கு. சுக்கிரன், உங்க ராசிநாதன் சுக்கிரன் இருக்கு, புதன் இருக்கு, உச்ச குரு இருக்கு. அதனால 3 சுப கிரகங்கள் கடகத்துல இருப்பது சிறப்பான நிலை தான். சுக்கிரனுக்கும் புதனும் நட்பு, அந்த ரெண்டுமே குருக்கு பகை. அதனால கடகராசிக்கு முக்கியமா ரிஷப ராசிக்கான பலன் அபரிதமான சந்தோஷம் அது சில ஓவர் டோஸ் போகும்போது சில பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா 3 கிரகமும் நட்பு கிரகம் இருந்தா பிரச்சனை கிடையாது. குருக்கு 2 கிரகமே பகை கிரகம். அதனால யார் போட்டி போட்டு சந்தோஷம் கொடுக்குறது என்ற அடிப்படையில் அது விலங்கத்துக்கும் கொண்டு போகும். அதே 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சிம்மத்துல கேது இருக்கின்றது. உங்க வீட்டுல 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கும்பத்துல ராகும், 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மீனத்துல சனி இருக்கின்றது லாபஸ்தானத்துல. உங்களுக்கு இந்த 7 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம எந்த சனியும் கிடையாது. அதனால சனினால கஷ்டப்படுற விரை சனி மேஷக்காரங்களும் மீனராசிக்காரன் கும்பராசி மாதிரி நீங்க கிடையாது. உங்களுக்கு 7 வர சனி எதுவும் கிடையாது. சனி லாபத்துல இருக்கு. அதாவது லாப அடிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான வளர்ச்சி தடைப்பட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்க இந்த லாப சனி காலத்துல நடைபெறுவதாக இருக்கும். இந்த அடிப்படையில சந்திரனுடைய நகர்வு பொறுத்தது முக்கியமாக வாரப்பலன் அமைதா இருக்கும். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி ஜூன் மாசம், அதாவது வார தொடக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சந்திரனாக, அதாவது 2 நாளைக்கு மட்டும், அதாவது 28, 29 2 நாளைக்கு வளர்பிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 28, 29 மட்டும் வளர்பிறை. அதாவது 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா பௌர்ணமி, 29ஆம் தேதி பௌர்ணமி, 30ஆம் தேதியில பாத்தீங்கன்னா தேய்பிறை ஸ்டார்ட் ஆயிடும். அதனால இது பெரிய தேய்பிறை காலமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு 4 தேதியில் போது பெருசா நிலவுடைய ஒளியுடைய ஆற்றல் பெருசா இழந்துராது. அதனால வளர்பிறை தன்மையாவே இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளலாம். அதனால ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி சந்திரன் விருச்சிகத்துல அமர்கின்றது. கேட்ட நட்சத்திரம், புதனின் கேட்ட நட்சத்திரம் அமர்றதுனால அது உங்க வீட்டுல ரிஷபத்துல இருந்து பார்க்கும்போது 7ஆம் வீடு. அதுக்கு கூட இருக்க உப அதிபதியா இருக்கு செவ்வாய். சந்திரன் ஆக்சுவலி பார்த்தா புதனுக்கு சந்திரன் பகைய, கூட சப்ளாடா இருக்கிறது செவ்வாய் உங்க ராசிலேயே அமர்ந்திருக்கின்றது. அதனால 7ஆம் இடத்து தன்மை அடிப்படையில் பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு, காதல்காரி உறவு, நட்பு உறவு, தொழில் சார்ந்த விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சார்ந்த கூட்டு தொழில், வியாபாரம் எல்லாமே ஒரு சிறப்புடையதாக நன்மை பயக்கிறதாக இருந்து கடைசியில அதுவே சண்டையா மாறதுக்காகவும் வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் செவ்வாயும் 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குது. சந்திரன் என்னதான் வளர்ப்புற சந்திரனாக விருச்சகத்துல அது நீச்சம் ஆடுறதுனால, அதாவது சந்தோஷமா ஏற்படுறது சஞ்சலத்துல போய் முடியாத பார்த்து கொள்ளுங்கள். அந்த சந்தோஷம் இருக்கும்போது அதை அப்படியே ட்ராக் கொண்டு போயிட்டு பிரச்சனை வராம தான் டக்குன்னு விளையிடுங்க. அது மாதிரி நீங்க செயல்பட்டா அந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா இருக்கும். என்ன காரணம் கேட்டா, சப்ளாடா பார்த்தா செவ்வாய் இருக்கு. அந்த செவ்வாயை பார்த்தா உங்க வீட்லயே ஜென்ம ராசியில உட்காந்துட்டு இருக்கு. அது இல்லாம அது செவ்வாய் உங்க வீட்டை வரும், அந்த விருச்சிக வீட்டை பாக்குறதுனால இது கொஞ்சம் செயல் வேகம், ஆற்றல் கொஞ்சம் ஒரு விதமா வேகம் கொண்ட ஆற்றல். பேசும்போது துருக்குத்தனமா பேசும்போது நீங்க நியாயமா பேசுற விஷயம் கூட கேட்கறவங்க ஒரு யாருமே கோணத்துல புரிஞ்சுட்டு அது உங்களுக்கு எதிராக திரும்பாத சூழல் ஏற்படும். அதே அடிப்படை பார்த்தா உங்க ராசிநாதன் குருவுடன் இருக்கின்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அளவு மீறிய சந்தோஷம் அது பிரச்சனையில கொண்டு போகாதும் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் கடகத்துல புதன் நட்சத்திரத்துல தான் அமர்ந்திருக்கின்றது. அதனால சொல்ல விஷயங்கள்லாம் இப்படி ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 3 நாள் பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல 8ஆம் வீடான தனுசு ராசிக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அந்த 8ஆம் இடமா இருக்கிறதுனால அது உங்க ராசியிலிருந்து பார்க்கும்போது 8ஆம் சந்திராஷ்டிரம். அதனால இந்த 3 நாட்கள்ல எந்த விதமான புதிய முயற்சி, முதலீடுகள், முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பதை போதிய மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். போதிய மட்டும் ஆலி வழிபாடு, தியான, அமைதி கடந்து செல்வது சிறப்பு. ஏன்னா சந்திரன் மறைவுன்றது மனசை நேரடியாக பாதிக்கும். ஒரு எண்ணங்கள் ஒரு தெளிவா இருக்காது, ஒரு குழப்பமான இருக்கு. அதே குழப்பத்துல நீங்க பாத தெரியாத இடத்துல நம்ம எப்படி வேகமா நடந்து போவோம். இதே சூழல் தான். மனத்தின் போக்கும் எண்ணங்களோடு இருந்தாதான் அறிவும் வேலை செய்யும். அது ரெண்டுமே கனெக்ட் ஆகும்போது செயலும் ஏற்படும். மனம் டிராப் ஆயிடுச்சுன்னா செயல் சீர்கெட்டு தான் போகும். அதனால அன்றைய பொழுது போதிய மட்டும் அமைதியாக கடந்து செல்வது சிறப்பு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை
சாரி வியாழன் வெள்ளி இந்த 2 நாள் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி சந்திரன் வந்து உங்க வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறது. அதனால சந்திராசிரம காலில் ஏற்பட்ட அந்த இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுப்பதாக இருக்கும். தெய்வ பலம் வந்து கூடும். குலதெய்வ அருள் கிடைப்பதா இருக்கும். உங்களுடைய தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு விதமான அனுகூலமான இது நடக்கும். ரெண்டாவது மகரத்துல போகும்போது அது உத்தரான இதோட சூரியனுடைய நட்சத்திரம் அமரும் போது உங்க வீட்லயே வந்து 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து உங்க தந்தையுடைய ஆலோசனை அறிவுரை கிடைக்கும். உங்க தந்தையோட கனெக்ட் ஆகும். அந்த 2ஆம் தேதியில நீங்க கண்டிப்பா உணரலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருவோண சந்திரன் நட்சத்திரம் செல்லும் போது கண்டிப்பா வந்து மனதுல ஒரு தெளிவு, புதிய நம்பிக்கை இதெல்லாம் கண்டிப்பா பிறக்கும். முக்கியமா வந்து ஜூலை 2ஆம் தேதி விடிகால வந்து ஒரு 3 மணில இருந்து அன்றைய 2ஆம் தேதியே வந்து 11 மணிக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரம் என்று சொல்வார்கள். அதாவது வந்து உத்திராட நட்சத்திரம் இருந்து திருவோண நட்சத்திரத்துக்கு இடைப்பட்டுள்ள ஒரு நட்சத்திரம் வெளிவரும். அதுதான் அபிஜித் நட்சத்திரம் சொல்லுவாங்க. சிறப்பான நட்சத்திர காலம். நீங்க நினைக்கும் செயல்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவான எண்ணங்கள்லாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடந்தேறும். அதனால இந்த நேரத்துல வந்து நீங்க ஆலை வழிபாடு, தியான, யோகா செய்து நல்ல எண்ணங்களை, உங்களுக்கு ஆசை கனவுகளை இது பண்ணீங்கன்னா அந்த நேரத்துல சிறப்புடையதா இருக்கும். அந்த நேரத்தை வந்து மாசத்துல ஒரு முறை தான் வரும். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதனால திருவோண நட்சத்திரத்துல வரும்போது ஒரு சிறப்பான இதுதான் உங்களுக்கு தடைகள் நீங்கி மன நிம்மதி பிறப்பதாக இருக்கும். ரெண்டாவது குருவும் வந்து உச்ச குரு வந்து 7ஆம் பார்ப்பதனால குடும்பத்திலும் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனை ஒரு அந்நிய நிலை ஏற்படுவதா இருக்கும். தொழில் சார்ந்த நிலையிலும் ஏற்றம் லாபம் கிடைப்பதாக இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வார இறுதி நாளான சந்திரன் வந்து உங்க வீட்டுல இருந்து கும்பத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. கும்பத்துல ஆல்ரெடி ராகு இருக்கின்றது. அதனால தொழில் சார்ந்த சிந்தனைகள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கிறதா இருக்கும். அலைச்சலும் ஏற்படும். உடல் சோர்வு, தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு விதமா வெற்றிக்கு தான் அழைத்து செல்லும். இருந்த இதெல்லாம் வந்து அசதியை கொடுப்பதா இருக்கும். திடீர் தொழில் சார்ந்த திடீர் பண வரவு ஏற்படாம திடீர் செலவுகளும் உண்டாகும். உங்க ஜென்ம ராசியிலே செவ்வாய் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஆற்றல், வேகம் எல்லாம் துருதுருப்பா இருக்கும். அது அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா அதுவும் விலங்குத்தனமா கொண்டு போயிடும். அதை கவனித்துக் கொள்ளுங்க. அது கும்பத்துக்கு செல்லும் போது பாதி நாள் வந்து திருவோண நட்சத்திரம் இருக்கும். அண்ட் தென் வந்து அன்றைய மதியானத்துக்கு அப்புறம் பார்த்தா அவிட்ட நட்சத்திரத்துக்கு செல்லும். சரி, அவிட்ட நட்சத்திரத்துல பாதி நாள் இருக்கும். அண்ட் தென் வந்து மதியானத்துக்கு அப்புறம் வந்து ராகுவின் சதய நட்சத்திரம் செல்லும். அதனால அது அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது செவ்வாயின் ஆற்றல் தன்மையில அது வெளிப்படுறதா இருக்கும். நீங்க செய்யற தொழில் வேகம் எல்லாமே ஒரு வேகம் எடுத்து சுறுசுறுப்பா செய்ய எதனா ஒன்று இது பண்ணணும்னு இது பண்ணீங்க. அதாவது தொழில் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படும். 2ஆம் வீட்லயே சூரியன் இருக்கிறதுனால சாதாரண அதிகாரத்தை நான் இது பண்றது அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். பிரச்சனை வராத வரைக்கும் அந்த தொல்லை கிடையாது. பிரச்சனை வந்துன்னா சமாளிக்க ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்கப்புறம் ராகு நட்சத்திரத்துல போகும்போது சந்திரன் ஒரு விதமா கிரகண தோஷம் மாதிரி தான். அது சந்திரனும் ராகுவும் இருப்பது உடல் சார்ந்த மயக்கம், ஒரு இலூஷன், ஒரு கண்கட்டித்தனம், ஒரு கற்பனத்திறன் அதிகமாக ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படும். அதனால அது அந்த புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க தொழில் சார்ந்த விஷயத்துல நகர்த்துங்க. இங்கதான் வந்து அலைச்சல் இதெல்லாம் ஏற்படும். போதை வஸ்துக்கள், உடல் மயக்கம் தரும் உணவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதாவது 10ல ராகுவும் 11ல சனி இருக்கிறதுனால செய்யற வேலை இதெல்லாம் வந்து ஒரு நல்ல திருப்பு நோய் கொண்டதா இருக்கும். வெளிநாடு, ஊர் சார்ந்த வேலை வாய்ப்புகள்லாம் ஏற்படுவதா இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடையாது. கடின உழைப்புக்கு உங்களுக்கு ஒரு விதமான அங்கீகாரம் கிடைப்பதாக இருக்கும். பொருளாதாரத்திலையும் ஒரு விதமான அங்கீகாரம் தான் கிடைக்கும். ஏன்னா சூரியன் வந்து 2ல இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் ஏற்படும். அரசியல்ல இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு விதமான அதிகாரம், லாபம் ஏற்படுவதாக இருக்கும். வருமானம் ஒரு விதமா சீராக தான் இருக்கும். ஆடம்பர செலவுகளை மட்டும் மட்டும் கட்டுக்குள்ள வைத்து சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அது இது தொழில் நிலைக்கும் பண நிலைக்கும் ஒரு விதமான ஸ்டாண்டர்டைஸ் கொடுத்தா குடும்ப உறவுகள் இருக்கும்போது கொஞ்சம் அதே அதிகாரத்தனம் வந்து குடும்ப உறுப்பினர்களையும் வெளிப்படுத்துற அந்த தோணி வெளிப்படும். அது மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். 2வது ஜென்ம ராசியில வந்து செவ்வாய் இருக்கு. செவ்வாயும் வந்து 7ஆம் பார்வையாக பார்க்கின்றது. சனியை வந்து 3ஆம் பார்வை உங்க வீட்டை பார்க்கறதுனால இந்த கணவன் மனைவி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. போதும் விட்டு கொடுத்து சென்றால் குடும்ப அமைதியை வந்து மட்டும் காக்கலாம். 2வது 4ஆம் இடத்துலயும் கேது இருக்கிறதுனால அம்மாவின் உடல்நிலையத்தையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது செவ்வாயுடைய பார்வை வந்து 4, 7, 8 இந்த இடத்துல இருக்கிறதுனால நிலம், வீடு, வாகனம், புதிய முயற்சி இது சார்ந்த இதெல்லாம் சிறப்புடையதாக இருக்கும். உங்களோட லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்லயே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். குரு பார்வை வந்து உங்க 7ஆம் இடம் 9ஆம் 11ஆம் இடத்தை பாக்குறதுனால அது சிறப்பான ஒரு ராஜ யோகம் தான் இது. அதனால திருமண தடை சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கும். உங்களுக்கு ஒரு விதமான அதிர்ஷ்டமும் கிடைப்பதாக இருக்கும். குரு பார்வை உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். அதனால இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் கோபம் இருந்தா தயவுசெய்து விட்டுருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இது நெருப்பு கிரகம் இருக்கு. உங்க வீட்டுல நெருப்பு 2 நெருப்பு கிரகம் வந்து பிரச்சனையா இருக்கிறதுனால ரொம்ப பலம் அதிகமா இருக்கும். அந்த பலம் வந்து மற்றவங்களுக்கு தீ அதிகமா கொழுந்து விட்டு எரிஞ்சா சுத்தி இருக்கிறதெல்லாம் எரிச்சிடும்ல, அது மாதிரி சூழலை தான் இந்த வார்த்தையை கொண்டு இருக்கும். அதை வந்து தீயை வந்து தீப ஒளியாக மாற்றுங்கள். 2வது 29, 30 1ஆம் தேதியில வந்து சந்திராசிரம 4 நாள் மட்டும் அந்த இடத்துல ரொம்ப டெம்ப் அதிகமா இருக்கும். அதிகமான இது இருக்கும். மட்டும் அந்த சூழலை நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கான வெற்றியை தேடித்தரும். நான் முதலே சொன்னது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலனும் சொல்கின்றேன். முக்கியமா எந்த தேதியில நீங்க ரொம்ப கவனமா இருக்குன்றதையும் தெரிவிக்கிறேன். இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். கார்த்திகை 2, 3, 4 பாதம் உள்ளவங்க நட்சத்திர பாத அடிப்படையில் அது பலன் சொல்லணும்னா அரசாங்கத்தை, ஏன்னா கார்த்திகை என்ற சூரியனோட நட்சத்திரம் உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால
அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வெற்றி அடையதா தான் இருக்கும். இந்த அதிகார பதவியில இருப்பவங்க, சிவில் சர்வீஸ்ல இந்த போலீஸ், ராணுவ சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து ஒரு விதமான பதவி உயர்வு, அவங்களுக்கான பணி உயர்வு, அந்த இதெல்லாம் ஏற்படுவதாக இருக்கும். ஆனா பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடியுங்கள். இந்த அடிப்படை பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நீங்க அந்த தாரபலத்துல வந்து வதைத்தாரையில இருக்கிறதுனால பிறரால் வந்து பெரிதளவுக்கு உங்களுக்கு வதைப்படுறதா இருக்கும். அது உடல் மனம் சார்ந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க போதி மட்டும் வந்து 28ஆம் தேதி வந்து போதி மட்டும் அமைதியா கடந்து செல்வது சிறப்பு. முக்கியமான விஷயங்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். முன்ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க. ஒரு விதமா தோல்வி, இழப்பு, துரதிருஷ்டமான நாட்கள் தான் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். அந்த அப்புறமா பாத்தீங்கன்னா 29, 30 நல்லா இருக்கும். அது சந்திராஷ்டமம், அதுவும் கொஞ்சம் அமைதியா கடந்து. 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஜென்ம தார பலன்றதுனால உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மன உளைச்சல் கொஞ்சம் முக்கிய இதுவா இருக்கும். முக்கியமான காரியங்களும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி நன்றாக இருக்கின்றது. அப்புறம் 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா மதியானத்துக்கு மேல வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திரன் செல்வதால அது வந்து விபத்து தர சொல்லுவாங்க. அதனால வாகனங்களை செல்லும் போது போது மட்டும் கவனமுடன் செல்லுங்கள். தொலைதூர பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எதிர்பாராத ஆபத்து, தேவையற்ற சிக்கல், இதெல்லாம் தடைகள்லாம் உருவாகலாம் அன்றைய பொழுது. அதையடுத்து வார இறுதி நாளான சனிக்கிழமை பாத்தீங்கன்னா அதே விபத்து வந்து காலை வரைக்கும் இருக்கு. மதியானம் அது முன்னாள் வெள்ளிக்கிழமை மதியானம் ஆரம்பிச்சது சனிக்கிழமை மதியானம் வரைக்கும் இருக்கும். அதனால கால பொழுதுல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கள். வெள்ளிக்கிழமை மதியானத்துல இருந்து சனிக்கிழமை வந்து ஒரு 12 மணி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதாவது கார்த்திகை நட்சத்திரம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தேதி வந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 1ஆம் தேதி புதன்கிழமை, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 4ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் வரைக்கும். இந்த வாரத்துல வந்து 4 நாட்கள் வந்து நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சொல்லப்பட்ட தேதி கிழமையை வந்து நோட் பண்ணிட்டு இருக்கிற சூழலை வந்து கவனியுங்கள். உங்க நன்மையான நாட்கள் பாத்தீங்கன்னா 29, 30 உங்களுக்கு சிறப்பான நாட்கள். அது சந்திராசமா இருந்தாலும் அந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க 2ஆம் தேதியும் சிறப்பு. இது அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரன தங்களுக்கு வந்து அது சந்திரனை அம்சம் பொருந்தியதுனால உங்களுடைய நீங்க நினைக்கிற நினைப்பதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்கும். அது கலைத்துறை, சினிமா ஃபீல்ட்ல இருக்கவங்கள நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனதுல பிடிச்ச பொருளை வந்து வாங்கி மகிழ்வீர்கள். நீங்கள் வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள், அது கிழமைகள் எதுனா திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. முக்கியமா வந்து வார இறுதி நாளான சனிக்கிழமை ரொம்ப எச்சரிக்கையா இருங்க மதியானத்துக்கு பிறகு. ஏன்னா 29ஆம் தேதி பாத்தீங்கன்னா நீங்க மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்றதா இருப்பீங்க. உங்களுக்கு எந்த விதமான பெரிதா லாபம் இருக்காது. உங்களுக்கு சாதாரண அறிவுரை சொன்னா கூட நீங்க சொல்றதா இருக்கும், அவங்க கிட்ட இருந்து உங்ககிட்ட எதுவும் கிடைக்காது. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா உடல் அளவுல மன அளவிலும் ஒரு விதமான அசதி, அலைச்சல் இதெல்லாம் கொண்டதா இருக்கும். அதே 3ஆம் தேதியும் தொடர்வதாக இருக்கும். முக்கியமா 4ஆம் தேதி மதியானத்துக்கு பிறகு ரொம்ப எச்சரிக்கையா இருங்கள். வாகனம் செல்லும் போது கவனப்படும் செல்லுங்கள். இது வந்து ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்து மிருகசீரிஷம், செவ்வாய் அம்சம் பொறுத்து மிருகசீரிஷக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விதமான தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கிறதா இருக்கும். உங்க ராசிலேயே வந்து செவ்வாய் இருக்கிறதுனால போது மட்டும் பயணங்களை வந்து ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்க. நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கிழமைகள் அந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. முக்கியமா வந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஏதோ விதத்துல வந்து சர்வீஸ் பண்றதா இருக்கும். உங்களை உழைப்பு, சிந்தனைய, உடல் மனசோர்வு ஏதோ ஒண்ணுத்துல வந்து மத்தவங்களுக்காக நீங்க பாடுபடுறதா இருக்கும். அது நன்மையா இருந்தா ஓகே, தீயதா இருந்தா அது உங்களுக்கு மனசு அஞ்சலத்துக்கு ஏற்படுத்தும். குடும்பத்துக்காக நீங்க கஷ்டப்படலாம், அது சந்தோஷம் தான். அது மாதிரி நீ மத்தவங்களுக்காக சேவை பண்ற சூழல் இருக்கும். என்னைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. 2வது வந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு விதமா உடல் அசதி, மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும். முக்கியமான இதெல்லாம் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். முக்கியமான காரியங்கள், அதாவது ஜாமீன் கையெழுத்து போறது, லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனு, இது முக்கியமான இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எடுக்க வேண்டாம். நன்மையான நாட்கள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை சிறப்பான நாட்கள் உங்களுக்கு. இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5, 6. அதிர்ஷ்ட திசைன்னு வந்து தென்கிழக்கு, மேற்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தா வெள்ளை, வெளிர், நீலம். ஆன்மீக பரிகார நேரத்தில் சந்திராஷ்டம நாட்களில் வந்து பொதுமட்டம் அமைதியாக கடந்து செல்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. 2வது வந்து ஜென்மத்திலே வந்து ஜென்ம ராசியில செவ்வாய் ரொம்ப அதிகமாக இருந்த சூட்ட கலப்பதுனால செவ்வாய்க்கிழமை துர்கையம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம். வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு. அதனால் ரிஷபராசிக்காரன தாங்கள் இந்த வாரத்தில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலியில் இருந்து உங்க ராசிக்கு நட்பு உறவுடன் பகிர்ந்து கொண்டு இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.